தவக்கால ஜெபம் நாள் 25. ஜெப சிந்தனை. ஆண்டவரே என் ஆயர், எனக்கேதும் குறையில்லை. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். காணாமல் போன ஆட்டை தேடி கண்டடைகின்ற நல் மேய்ப்பரே எம் இறைவா, தவக்காலத்தின் 25ஆம் நாளாகிய இன்று உமது அரவணைப்பில் நாங்கள் ஓய்வெடுக்க விரும்புகின்றோம். நீர் எங்களை வழி நடத்துகின்றீர், பராமரிக்கின்றீர், பாதுகாக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எங்களை வழி நடத்துவதால் எங்களுக்கு எந்த குறைவும் இல்லை என்பதை நாங்கள் நினைவில் ஊன்றச் செய்தருளும். பிறரோடு எங்களை ஒப்பிட்டு நாங்கள் எங்களை குறித்தே அதிருப்தி கொள்கிறோம். கடவுள் என்னை அவனைப் போல ஆசிர்வதிக்கவில்லையே என்று புலம்பி தவிக்கின்றோம். அவ்வாறு இல்லாமல் நீர் தந்திருக்கின்ற கொடைகளுக்கு நன்றி கூறவும் நிறைந்த மனதுடன் வாழவும் எங்களுக்கு கற்பித்தருளும். நாங்கள் காணாமல் போன ஆடாக மாறாமல் உமது குரலொலி கேட்டு உம்மை பின்தொடர வழிகாட்டும். என் கிண்ணம் நிரம்பி வழியுமாறு என்னை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவரே, என் வாழ்நாளெல்லாம் உமது அருள் நலமும் பேரன்பும் என்னை பின்தொடர்ந்து வருவனவாக. உமக்கு நன்றி செலுத்துவதற்கு பதிலாக குறை கூறிக்கொண்டே இருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். பிறருடைய வளர்ச்சியில் மகிழாமல் மனம் குமைந்திருக்கின்றோம். எங்களை மன்னித்தருளும் மாபரனே. இந்த 40 நாட்கள் தவக்கால திருப்பயணத்தில் தன் சிறகுகளை நம்பி வான்வெளியில் பறக்கின்ற பறவையைப் போல உமது பரிவன்பையும் பராமரிப்பையும் நம்பி வாழச் செய்தருளும். உமக்கு நன்றி சொல்ல நாங்கள் மறவாதிருப்போமாக. உமது கோலும் கைத்தடியும் எங்களை பசுமையான புல்வெளிக்கு எப்போதும் எந்நாளும் நடத்தி செல்வனவாக. உமது மார்போடும் தோளோடும் எங்களை அரவணைத்து கொள்ளும். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். மாட்சியும் புகழும் என்றென்றும் உமக்கே உரியன. ஆமென்.